ஜனமே ஒரு விசையாக கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசி எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேதத்தில் உள்ள எல்லா புதைப்பொருள்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தயவுசெய்து அமரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம யோபு 41ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த இன்றைக்கும் நாம் யோபு 40ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை என்று ஒரு தலைப்பு கொடுக்கலாம். தேவஜனமே, 38ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோபு பக்தரோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் யோபு கூட உரையாடுகிறத நம்ம பார்க்குறோம். 38 இந்த காரியங்கள் துவங்குகிறது. இது 42 வரைக்கும் இந்த காரியங்கள் செல்ல போகிறது. இந்த இடத்துல இந்த 41ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது லிவியாதான் என்று சொல்லப்படுகிற ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை குறித்து இந்த அதிகாரம் முழுதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் நமக்கு பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன் தேவையா, இவ்வளோ பெரிய இதை பற்றின ஒரு குறிப்பு இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அப்படி என்று நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த அதிகாரத்திலேருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தினுடைய கீவேர்ட்ஸாக, இந்த அதிகாரத்தினுடைய ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக வசனங்கள் 10 மற்றும் 11 இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நம்ம 2 பாகங்களாக நம்ம பிரிக்க இருக்கிறோம். 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் முதற் பாகமாகவும் 12லிருந்து 34 வரைக்கும் 2வது பாகமாகவும் நாம் பிரிக்க இருக்கிறோம். இதில் முதல் பாகத்திற்கு நம்ம ஒரு குறுந்தலைப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடன் எதிர்த்து நிற்க துணிந்தவன் யார்? ஆண்டவருடன் எதிர்த்து நிற்க துணிந்தவன் யார்? 2வது பகுதிக்கு, அதாவது 12லிருந்து 34 வரைக்கும் இந்த லேவியாதானுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம். யார் இந்த கடலின் ராஜாவாகிய லேவியாதானை ஆளுகை செய்ய முடியும்? யார் இந்த லேவியாதானை ஆளுகை செய்ய முடியும் என்று நாம் தலைப்பு கொடுக்கலாம். தேவஜனமே, இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேவியாதானை குறித்து ஒரு பிக்சர் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். லேவியாதான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மளோட டிவி ஸ்க்ரீனில் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம். நம்ம நேத்தியோட அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், பிஹமோத் என்று சொல்லப்படுகிற ஒரு மிருகத்தை நாம் பார்த்தோம் அல்லவா? ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த லேவியாதானை பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு டிராகன் மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மிருகமானது கடலில் இருக்கிறதாக காணப்படுகிறது. இது உண்மையா? இது வாழ்ந்ததா? இப்பேற்பட்ட அது இப்பேற்பட்ட ஒரு மிருகம் உண்மையிலேயே இருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பழைய காலகட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு மிருகம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய நோவா காலத்திலேயே உலகத்தை தேவனாகிய கர்த்தர் பெரிய வெள்ளத்தினால், மழையினால், பெருமழையினால் அழித்தார் அல்லவா? ஸோ அந்த பீரியடில் தான் நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்தது. அதில் இதுவும் அழிந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். சரி, இப்போ இந்த அதிகாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இதில் முதற் பகுதி சொல்கிறது, ஆண்டவருடன் எதிர்த்து நிற்க துணிந்தவன் யார்? இப்போ நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நம்ம பார்ப்போமே. நேற்றையோட அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி நம்மளால் வாயை திறந்து கூட எதுவும் பேச முடியாது. அதனால தான் யோபு பக்தர் சொல்லிட்டாரு, என்னுடைய வாயை, அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்து நம்ம படிக்க போகிறோம். பிரதியுத்திரம் கொடாமல் இருப்பேன்,
அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார், இதோ நான் நீசன், நான் உமக்கு மறு உத்தரவு சொல்லுவேன். என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய மெஜஸ்டிக், அவருடைய மகத்துவத்தை பார்த்து யாராலுமே என்ன பண்ண முடியல? வாயை திறந்து பேச முடியவில்லை. இந்த லெவியாதான்லேருந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் சொல்லுகிறது, லெவியாதானை தூண்டிலினால பிடிக்கக்கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிரிக்கக்கூடுமோ. இப்போது யாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், தேவாதி தேவனும் யோபும் பேசி கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த லேவியாதானுடைய அந்த ஜைஜாண்டிக்கான காரியங்களை யோபுக்கு எடுத்து சொல்லி, இப்பேற்பட்ட லேவியாதானை உன்னால் ஒரு தூண்டிலினால் பிடிக்க முடியுமா? அதோட நாக்கை நீ விடுற கயிறினால் பிடிக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய ஒரு மிருகமாக இருக்கிறதே. அப்போது மேன்கைண்ட், அதாவது மனிதர்கள் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்காங்க. மனிதர்களால் எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இயற்கையை மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் தான் முழு உலகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு என்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் எங்கே இருந்தாலும் சரி, பூமியில் எங்கே இருந்தாலும் சரி, கடலின் கீழே ஆழத்தில் எது இருந்தாலும் சரி, ஹோல் கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலும் யார் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெவியாதானை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். இது ஒரு சீ மான்ஸ்டர், கடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஒரு மிருகம், ஒரு ராட்சச மிருகம் போல இருக்கிறது. ஆனால் இந்த லேவியாதான் சிலர் சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய crocodile மாதிரி இருக்கலாம், ஒரு பெரிய முதலையை போன்று இருக்கலாம் என்றும் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தை தவிர இந்த லெவியாதானை பற்றி நம்முடைய வேதாகமத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 74 அதிகாரம் 12 இருந்து 14 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 74 12 14. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. 13. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்வலின் தலையை உடைத்தீர். 14. தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். 15. ஊற்றையும் 12 14 வரைக்கும் போதும். தேங்க்யூ. இப்போ இந்த அதிகாரத்தில் நாம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறபடி, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிறவர் நம்முடைய தேவன். அதாவது ரட்சிப்பு என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா காப்பாற்றுகிறவர். பூமியின் நடுவில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, நம்மளுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்மளுடைய ஆவி ஆத்மா அனைத்தையும் காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்போ தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா என்று இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை நீங்க 2ஆக பிளந்தீரே. சமுத்திரம் 2ஆக பிளந்தது மோசேயினுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவ ஜனம் தன்னுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டின போது ஆண்டவர் மோசேயை கொண்டு 2ஆக பிளந்தார். ஆனால் எப்படி 2ஆக பிளந்தது நம்ம யோசிச்சு பார்ப்போமா? மோசே அவருடைய கோலை தான் நீட்டினார், ஆனால் எப்படி அது 2ஆக பிளந்தது? பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காட். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை அந்த சமுத்திரத்தில் வெளிப்பட்டது. இதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். 2ஆக பிளந்த ஆண்டவர் ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். அப்போ இது இவ்வளோ பெரிய மெஜஸ்டிக்கா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மிருகமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த வலு சர்ப்பத்தினுடைய தலைகளை உடைத்தார். திருப்பிக் கொள்ள போகிறோம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 3:15 அருமையான ஒரு வசனம். தேவனாகிய கர்த்தர் சாத்தானை ஜெயிப்பார் என்கிறது தீர்க்க தரிசனமாக சிருஷ்டிப்பின் நாட்களிலே ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. வாசிக்க கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை
நசுக்குவாய். அப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவருக்கென்று ஒரு பிளானை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மனிதன் விழுந்து போனாலும் மனிதனும் ஆண்டவரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர்தான் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொண்டார். அவர்தான் அவனுடைய தலையை நசுக்கினார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? He is nothing. He is no more powerful. He is no more powerful. அப்போ நம்ம இந்த காரியங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை வாசித்து விடுவோம். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். முதலை யாருன்னா சாப்பிடுவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, முதலையோட அந்த மீட் வந்து ஏதோ ஒரு மெடிசன் வேல்யூ இருக்குது, அது வந்து ஒரு சில அளவுக்கு அதை மெடிசன் மாதிரி எடுத்துக்குவாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, முதலே கூட சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லியிருக்கு, ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, வனாந்திர ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரா, முதலைகளை உணவாக கொடுத்தார். அப்போது இந்த எல்லா வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், God has the ultimate control over this planet earth. மொத்த அதிகாரம், மொத்த ஆளுகை யாரோட கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104 நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 104லையும் இந்த லெவியாதானை குறித்ததான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 104:26 நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படிக்கு நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சீல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திமிங்கலம் என்றால் ரொம்ப ஒரு பெரிய அளவிலான ஒரு மீன் இல்லையா? ஸோ அதையும் லிவியாதானா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சீ கிரியேச்சர். அடுத்தது ஏசாயா 27:1 நாம் படிக்க போகிறோம். ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் வளர்த்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தம்முடைய பட்டயத்தால் தண்டிப்பார் என்று ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய பவரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம நிறைய இடங்களில் சர்ப்பம் 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 என்று சர்ப்பத்தை குறித்தே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம எடுத்த உடனே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம். எப்படி ஸ்திரீயை வந்து அந்த சர்ப்பம் வஞ்சிச்சதோ, அந்த வஞ்சித்த அந்த சர்ப்பத்தை மேற்கொண்டது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் தான் அதற்கு ஒரு முடிவு கட்டினார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை செய்தாரோ அவரை விட கூட நம்மளால செய்ய முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, என்னிலும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லிருக்கிறது. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் த மஸ்டர்ட் சீட் ஃபெய்த். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். லூக்கா 10:18-19 சொல்லுகிறது, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்போ அவனுக்கு என்று எந்த பவரும் கிடையாது, அவனுக்கு என்று எந்த வல்லமையும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் லூசிஃபரை அவரை துதிப்பதற்காக ஏற்படுத்தினார். ஆனால் அவனோட பெருமையினால் அவன் விழுந்து ஆண்டவருக்கு ஒரு எதிரியாக அவன் மாறி போனான். God has a plan and purpose for everyone in the life. ஒருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்கார். ஆனால் அந்த பர்பஸ்லேருந்து தவறும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் நிகழக்கூடும். அப்போ நம்மளுடைய பிளான் என்ன, நம்மளுடைய பர்பஸ் என்ன, அதில் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். சில நேரம் நம்ம அவுட் ஆஃப் ட்ராக் போவோம், சில நேரம் நம்ம அவுட் ஆஃப் நம்மளுடைய ஃபோக்கஸ் போவோம்.
அந்த நேரத்தில் நின்று கடிவாளத்தை எப்படி அந்த குதிரையில் ஓட்டுறவங்க கடிவாளத்தை எப்படி கண்ட்ரோல் எடுப்பாங்களோ அதை மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம கண்ட்ரோலை கொடுத்துடணும். ஆண்டவரே, நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் கண்ட்ரோல் நம்ம அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் வந்து ஆளுகை செய்வார். இந்த லூக்கா 18:19 சொல்லுது, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. the power to tread on the serpents and scorpions. இப்போ இந்த லிவியாதான் பார்க்கும்பொழுது அதனுடைய பராக்கிரமத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதையும் உண்டாக்கி அதையும் கீழ்ப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தை நம்ம யோசிக்க போகிறோம். அவருடைய மகத்துவத்தை நம்மளால் புரிந்து கொள்றதுக்கு ஏதுவாகத்தான் இந்த அதிகாரங்களில் இப்பேற்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ மறுபடியுமாக இந்த லெவியாதானை குறித்து நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா, அதனுடைய மூக்கு பற்றி சொல்லியிருக்கு. அதன் மூக்கை நார்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டிகளினால் அதை தாடையை உருவ குத்தக்கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக நேரம் விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பாம்பு என்ன பேசுமா? இச்சக வார்த்தையை பேசுமா. தேவஜனமே, we should be spiritually very strong enough to discern. நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடக்கிறது என்று ஆவிக்குரிய ரீதியாக பகுத்தறியத்தக்கதான ஒரு பகுத்தறிவை தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியும், மனிதர்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு. அந்த 6ஆம் அறிவு வந்து பகுத்தறிவுங்கிறது ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி மேன். எல்லா மனிதர்களுக்கும் அது காமன். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதால் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அறிவை தேவன் கொடுத்துருக்கிறார். நம்மளால் பகுத்து பார்க்க முடியும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ரியால்மில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்மளால் ரீட் பண்ண முடியும். தேவன் சொல்லியிருக்காரு, இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ, அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ. ஒரு குருவியோட விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி அதை நீ பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மிருகத்தை, இவ்வளோ பெரிய பராக்கிரமம் உள்ள ஒரு மிருகத்தை நீ இதை மாதிரிலாம் பண்ணுவியா? உன்னால் பண்ண முடியுமா? அப்போ மொத்தத்தில் நமக்கு என்ன தெரிய வருது? ஜோப் வாஸ் பவர்லெஸ். யோபுக்குன்னு எந்த வல்லமையும் இல்லை. இதே போல தான் மனிதர்களுக்கும் எந்த பவருமே கிடையாது. நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது தான் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்ம அவரோடு கூட நிலைத்து நிற்கும் பொழுது தான் நம்ம செய்ய முடியும். நம்ம அவரோடு கூட இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது. அவர் திராட்சை செடியாக இருக்காரு, நம்ம கொடியாக இருக்கிறோம். என்னில் நிலைத்திருக்கிறவன் அதிக கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ யோபு இந்த இடத்துல பவர்லெஸ்ஸாக, பராக்கிரமே இல்லாமல், வல்லமையே இல்லாமல், அதுவும் லேவியாதானுக்கு எதிர வல்லமையே இல்லாத ஒரு மனிதனாக இங்கே நின்று கொண்டிருக்கிறார். சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ அவனுடைய வல்லமையானது ஆண்டவருக்கு முன்னாடி நிற்காது. சாத்தானுடைய வல்லமை யாருக்கு முன்னாடி நிற்காது? ஆண்டவருக்கு முன்னாடி நிற்காது. அப்போது ஒருவேளை நம்மளை அது மேற்கொள்ளுகிற மாதிரி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் முன்னாடி அதை எதுவுமே செய்ய முடியாது. அப்போ திரும்பி 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 ஆண்டவர் பெரியவர், அவர் மகத்துவர், அவர் வல்லமை உள்ளவர்ங்கிற காரியம்தான் இந்த அதிகாரத்தில் நமக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். மேற்கொண்டு நம்ம வாசிக்க இருக்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதின்மேல் உன் கை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். அந்த லேவியாதானுடைய டிஸ்கிரிப்ஷன் இன்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய உடற்கூறுகள் குறித்து மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு அது அப்படி ஒரு பயங்கரமான ஒரு மிருகமாக இருக்கிறது. அந்த மிருகத்தின் மேலே நீ கை போடுவியா?
அப்போது அதுக்கு கூட நீ இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு யுத்தத்தை நினச்சிக்கோ, ஒரு போரை நினச்சிக்கோ. அவ்வளோ டஃப்பாக இருக்கும் இல்லையா ஒரு போர். அது மாதிரி தான் இந்த லெவியாதான் வந்து அவ்வளோ ஒரு டஃபஸ்ட் கிரியேச்சரு, அவ்வளோ ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு மிருகம் என்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான வசனங்கள் என்று சொன்னோம் இல்லையா, அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அது படுத்துருச்சு, அதை யாரால எழுப்ப முடியும்? அந்த லெவியாதானோட மாஸ்டர் யாரு? இட் இஸ் காட். அண்டர் ஹெவன், வானத்தின் கீழே பூமியில் எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா டொமினியன், எல்லா அதிகாரமும் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய ட்ரையம்பை, அவருடைய வெற்றியை குறித்து சொல்லுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போது அவருக்கு அந்த லேவியாதானுக்கு முன்னாடி, அந்த லேவியாதானை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லை, எனக்கு முன்னாடி யார் நிற்பா? ஆண்டவர் ஒரு பெரிய சேலஞ்சை இந்த இடத்துல சொல்கிறார். இந்த லெவியாதானை எழுப்ப முடியுமா உன்னால்? முடியாது. அப்போ எனக்கு முன்னாடி உன்னால் தைரியமாக நிற்க முடியுமா? நீ எப்படி எனக்கு முன்னாடி நின்று தைரியமாக பேசுகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 16 வசனம் சொல்லுது, தனக்கு பதில் கொடுக்கும்படிக்கு முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஆண்டவர் எவ்வளோ போல்டாக சொல்லியிருக்கார் பாருங்க. வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவை. அப்போ நம்ம அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த அப்ரோச்சிலே நம்ம பார்க்கலாம். வானத்தின் கீழே இருக்கிறது எல்லாமே யாருடையவைகளாக இருக்கின்றது? தேவனுடையவைகளாக இருக்கிறது. இந்த அக்யூசர், இந்த சாத்தான், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் அந்த அக்யூசர் நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு முன்னாடி அவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு முன்னாடி அவனால் எந்த காரியத்தையுமே செய்யவே முடியாது. நம்ம மேற்கொண்டு அடுத்த பகுதிக்குள்ளாராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். Who can subdue the king of the sea? 12ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம். அதனுடைய அங்கங்கள் பற்றி, அதனுடைய உடலில் இருக்கிற காரியங்கள் பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் 12ஆம் வசனம் வாசிங்க. அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அதனுடைய அங்கங்கள் குறித்து ஆண்டவர் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார். அதற்கு மேலே போர்வையை, அது மூடி இருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். இப்போ அந்த இமேஜ் நம்ம பார்த்தோம். அந்த இமேஜ் நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நமக்கு தோணுது. இந்த மாதிரி கூட ஒரு அனிமல் இருக்கக்கூடுமா? நம்மை சுற்றி பல மிருகங்கள் இருக்கிறது, நம்ம வீட்டில் வளர்க்கிற பிராணிகள் இருக்கிறது, காட்டில் இருக்கிற பிராணிகள் இருக்கிறது. வீட்டு வளர்ப்பில் இருக்கிற பிராணிகள் இடத்துல நம்ம கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகிறோம். ஆனால் காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் போது நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்? இட் இஸ் ஃபெரோஷியஸ். அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கிறது. அதனுடைய பற்கள், அதனுடைய கண்கள், அது நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு நினச்சி நம்ம பயப்படுறோம். இந்த இடத்துல இந்த லெவியாதனுடைய ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அது மூடி இருக்கிற அந்த போர்வையை யாரால் என்ன பண்ண முடியும்? கிளப்ப முடியுமா? அந்த 2 ஜா, அதாவது மேலே இருக்கிற தாடை, கீழே இருக்கிற தாடை, இது 2க்கு நடுவில் யாராவது என்ன பண்ண முடியுமா? கடிவாளம் போட முடியுமா? இப்போ குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க இல்லையா, அதை மாதிரி இந்த லேவியாதானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது கடிவாளம் போட முடியுமா? அடுத்தது சொல்லியிருக்கு, அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். அப்போ இது செய்ய முடியுமா, அதை முடியுமான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா, அதுக்கெல்லாம் என்னதான் ஆன்சர்? அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அடுத்தது இன்னும் சொல்கிறாரு,
முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாக இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்கிறது. இது பரிசைகள் அப்படின்னும் போது நமக்கு சரியாக புரியல. நம்ம ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஸ்கேல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீனோட செதில்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம மீன் க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த செதிலை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்போது முத்திரை மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதற்கு மேலே போட்டிருக்கிற அந்த லேயர் வந்து எப்படி இருக்குதா, ஒரு அரணிப்பு போல, ஒரு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் போல மகா சிறப்பாக இருக்கிறது. அவைகளின் நடுவே காற்று புக மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ பெரிய சைஸ் ஃபிஷ் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய செதில்கள் இருக்கும். சின்ன சைஸ்க்கு சின்ன சின்னதாக இருக்கும் செதில். அப்போ லேவியாதனோட செதில் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லி நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ ஒரு செதிலும் இன்னொரு செதிலுக்கு நடுவில் காற்று உள்ளே போகாத மாதிரி அதனுடைய உருவ அமைப்பு வந்து அப்படியாக இருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல இருக்கிறது. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா டிராகன் மாதிரி தான் இருக்குது. நம்ம டிராகனை பற்றி நிறைய பிக்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது வாயை திறந்தாலே அது வாயிலேருந்து நெருப்பு மாதிரி வரும். அதனுடைய கண்களில் ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கண்கள் இருக்கும். அப்புறம் அந்த தலையெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒப்பாகத்தான் இந்த லேவியாதானும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறது. இந்த லேவியாதானுடைய ஒரு காரியத்தையும் ஆண்டவர் விவரித்து ஒன்றொன்னா டீட்டெயில்டாக அவர் சொல்லுகிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, அதனுடைய வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம பார்க்குறோம், இது கண்டிப்பாக ஒரு குரோக்கடைல் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு அனிமலு. குரோக்கடைல் இந்த மாதிரிலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் இது வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்துவாக இருக்கிறது. இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பராக்கிரமம் உள்ள ஒரு மிருகமாக என்ன காணப்படுகிறது அப்படின்னா ரைனோசரஸ், காண்டா மிருகம். ஏன்னா வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது யானை பவர்ஃபுல் தான், அதே நேரத்தில் இந்த காண்டா மிருகமும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிருகமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட இந்த லேவியாதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனிமலாக இருக்கிறது. மேற்கொண்டு இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த வசனங்களை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய சுவாசம், அதனுடைய வாயிலிருந்து ஜுவாலை புறப்படுகிறது. இவை எல்லாவற்றையுமே ஆண்டவர் வந்து சொல்லுகிறாரு. பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு காரியம், ஒரு பயப்படுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த லேவியாதானை பார்க்கும்பொழுது நமக்கு தோணுகிறது. ஒரு காண்டா மிருகத்தை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு எப்படி தோணும்? பயம். அது ஒரு கூண்டில் இருந்தால் கூட அதை நம்ம பார்க்குறதுக்கு பயப்படுறோம். ஒரு சிங்கத்தை பார்க்கும்போது நம்ம பயப்படுறோம். இன்னும் காட்டு மிருகங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பயப்படுகிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட ரொம்ப அதிகமான ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு காரியம்தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், அதனுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், அந்த பெஹமோத்தோட ஸ்ட்ரென்த் எதில் இருந்தது நம்ம பார்த்தோம்? வயிறில். இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நம்மளுடைய அப்டமன் மசில் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா நமக்கு அது பல காம்ப்ளிகேஷன்ஸில் நமக்கு கொண்டு போய் விடும்னு சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல அதனுடைய உடற்கூறை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் தடி கல்லை போலவும் கெட்டியாக இருக்கும். The heart is as hard as the stone, even hard as the lower millstone. அப்போ அந்த அளவுக்கு அந்த லேவியாதான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மிருகமாக இருக்கிறது. அப்போ இதனுடைய உங்கள் ஃபோனை எடுத்து கொடுங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க, யாரும் தெரியல உங்கள் ஃபோன் கொடுங்க. ஸோ
இப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த லெவியாதானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போல அது அந்த அளவுக்கு மிகவும் கெட்டி உள்ளதாக இருக்கிறது. இந்த லேவியாதானை யாரால அட்டாக் பண்ண முடியுமா, இந்த லேவியாதானை எதிர்த்து யாரால போரிட முடியுமா என்று நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக போரிட முடியாது. அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்பேற்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும் இதற்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனுடைய இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அப்போ அந்த லெவியாதானுக்கு முன்னாடி இரும்பு எப்படி இருக்குதா, வைக்கோல் மாதிரி. வைக்கோலுங்கிறது பறந்துடும், நம்மளுடைய காற்றுலேயே அது என்ன ஆகிடும், பறந்துடும். அடுத்தது அந்த வெண்கலம் எப்படி இருக்குது, உளுத்து போன மரம். நம்ம இப்படி தொட்டாலே அந்த உளுத்து போன மரம் அப்படியே தூசி மாதிரி பறந்துடும். அந்த அளவுக்கு அந்த லெவியாதானுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனுடைய அந்த வல்லமையை ஆண்டவர் ஒவ்வொன்றாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். தேவஜனமே, இவ்வளோ நேரம் இந்த லேவியாதானை குறித்து நம்ம தியானித்தமே. இப்பொழுது ஆண்டவரை குறித்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இப்பேற்பட்ட இந்த லேவியாதானுடைய தலையை அவர் என்றைக்கும் நசுக்கிட்டார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த சாத்தான் அவனுக்குன்னு எந்த பவர் கிடையாது. அவன் இப்போ யூஸ் பண்ணுறது வெறும் தந்திரத்தை மாத்திரம்தான் யூஸ் பண்ணுறான், வஞ்சனையை மாத்திரம்தான் யூஸ் பண்ணுறான். டிசீவ் பண்ணணும், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும். ஏமாற்றி அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவனுடைய ஆட்கள் மேலே கிடையாது. அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக கர்த்தருடைய ஆட்கள் மேலே. கர்த்தருடைய ஆட்களுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம், அவங்களுக்கு இருக்கிற பக்தி, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இவற்றை குலைத்து அவனை தொட்டு அவனுடைய ஆளை அவன் மாற்றணுன்றதுக்காக தான் நிறைய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். பல வலைகள், பல டெம்டேஷன்ஸ், பல சோதனைகள், இச்சைகள், பாவங்கள், இதை அவன் கொண்டு வருகிறான். அப்போ எபேசியர் 6:12 சொல்லுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் நம்மளோட கிளியரா சொல்லிட்டார். ஒரு குறிப்பிட்ட மனிதர் கூட நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு குறிப்பிட்ட மனிதர் கூட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னும் போது அந்த மாம்சத்தோடு கூட ரத்தத்தோடு கூட நம்ம போராடல. பட் அதுக்கு பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ற ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் தான் நமக்கு போராட்டமே இருக்கு. சில பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, ஆனால் இது 100% ட்ரூ. அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அந்தந்த லோகாதிபதிகளுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போனால் அதிகமாக கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போனால் அதிகமாக ஜனங்க கோவப்படுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போனால் அதிகமாக ரத்தம் சிந்தப்படுதல் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போனால் அதிகமாக திருட்டு ஏற்படும். எப்படி, ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங்? அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகள். அப்போ இவற்றை நாம் எப்படி மேற்கொள்வது? தேவன் அதற்கும் சொல்லியிருக்கிறாரு, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இதை எதிர்த்து போராடலாமா? போராடலாம். பட் வித் the power of God, பட் வித் the armor of God. அவருடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக இவற்றை எடுத்து நாம் போராட முடியும். பயப்பட வேண்டாம். சில நேரம் நம்மளோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் டிஸ்டர்ப் ஆகும். அந்த நேரத்தில் நம்மளை குவைட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
பல நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம தான் உட்காந்து என்ன நடக்குது, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அருவருப்புகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த ஏரியாவில் அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் பாதிக்கப்படும். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தெரியும், உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை எல்லாரும் போய் டேப் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை எல்லாருமே போய் தொடுறாங்க, அவங்கவுங்க ஒரு டெக்னிக் வச்சு தொடுறாங்க. வேறு மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் we enter with the armor of God. அப்போ நம்ம உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம். உள்ளே போய் அவனை மிதித்து விட்டு அவனுடைய வல்லமையை மேற்கொண்டு விட்டு நம்ம திரும்பலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இட் இஸ் ஃபினிஷ்ட். இட் வாஸ் ஃபினிஷ்ட் இன் த கிராஸ். அவனுடைய வல்லமை, அவனுடைய பராக்கிரமம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதபடிக்கு ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நாம் பயப்பட வேண்டும். மத்தேயு 10:28 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம யாருக்கு தான் பயப்படணுமா? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு தான் பயப்படணுமா? அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்ம எதிர்க்கிற அந்த சூழ்நிலைகளில், ஏன்னா இப்போ கடைசி காலம் நம்மளுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது அல்லவா? நீ ஆண்டவரை தூஷி, நான் உனக்கு இந்த காரியத்தை செய்கிறேன், நீ ஆண்டவரை மறுதலி, நான் உன்னை விட்டுடுறேன், எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னோட ஆத்துமாவை கொல்ல வல்லமை அவங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? நம்ம ஆத்துமாவை கொல்ற வல்லமை அவங்களுக்கு கிடையாது. அவங்களால நம்ம சரீரத்தை மட்டும்தான் டச் பண்ண முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கோதுமை மணிகள் போல இந்த இந்திய தேசத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார்களே, எந்த நிச்சயத்தோடு கூட அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு அவர்கள் பயப்படவில்லை. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இன்னும் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த லெவியாதான் அந்த இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும், அம்பு அதை துரத்தாது, கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும், அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டின் அசைவை இகழும், கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும், அது ஆழத்தின் உலைப்பாலை போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். கடலை நம்ம பார்க்குறோம், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆண்டவருடைய படைப்பு. அந்த கடலையே இந்த லேவியாதானது ஆனது என்ன செய்யும் என்றால் தைலம் போல கலக்கிவிடும். அதற்கு தனக்கு பின்னாக பாதையை துவங்க பண்ணும், ஆழமானது வெளுப்பான தரையை போல விளங்கும், பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது, அது மேட்டிமையானதெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இவ்வளோ பெரிய லேவியாதான், இவ்வளோ பெரிய டிராகன் மாதிரி, இவ்வளோ பெரிய ஒரு சி மான்ஸ்டரை குறித்து நம்ம ஒன்றா பார்த்தோம். இன்னும் யோபுக்கு அந்த முழு பிக்சர் தெரியல. இன்றைக்கி நம்ம 41ஆம் அதிகாரம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த மார்னிங் டிவோஷனில் தான் முழு பிக்சரும் தெரிய போகுது. ஏன் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்களை அவர் அனுமதித்தார்? 2ஆம் அதிகாரத்தில் இருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. யோபு பொறுமையாக அவற்றையெல்லாம் சகித்து கொண்டே இருந்தார். ஆனால் 38ஆம் அதிகாரத்தில் பெருங்காற்றின் மூலமாக ஆண்டவர் பேச தொடங்கி இதுவரைக்கும் அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ நாளைக்கு a triumphant victory,
நாளைக்கு ஒரு பெரிய மகத்தான வெற்றி உள்ள ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒருவேளை இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த லெவியாதானை போல உங்களை பயமுறுத்துகிற பிரம்மாண்டமான அச்சுறுத்துகிற காரியங்கள் இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அவருடைய வல்லமைக்காக நம்ம காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல உயரை எழும்புவார்கள். தேவச்சனமே, லெட்ஸ் வெயிட் அப்பான் அவர் காட். லெட்ஸ் வெயிட் அப்பான் அவர் காட். தேவனாகிய கர்த்தர் அவர் இருந்தவர், இருப்பவர், அவர் வரப்போகிறவர். அவருக்கு ஆதியும் இல்லை, அவருக்கு அந்தமும் இல்லை. மகத்துவமானவர். நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதென்று அவங்களுக்கு தெரியல. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள் பல வேளைகளில். ஆனால் நமக்கு ஒரு ஆத்தும நேசர் இருக்கிறார். He can hear our prayers. நம்ம விடுற ஒரு பெருமூச்சு கூட அவருக்கு தெரியும். நம்ம விடுற ஒரு கண்ணீர் கூட அவருக்கு தெரியும். நம்ம இருதயத்தின் பலன் அவர். நமக்கு ரொம்ப நெருக்கமான தேவன் அவர். அது மாத்திரம் இல்லை, பயங்கர பராக்கிரமம் உள்ளவர் அவர். நம்ம அப்படியே எழுந்து நம்முடைய தேவாதி தேவனை, நம்முடைய ராஜாதி ராஜனை, அவரை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். யோனாவை ஒரு மீன் வந்து விழுங்கி போச்சு, நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மீன் விழுங்குச்சு இல்லையா, அந்த மீன் வந்து ஒரு பெரிய வேல், ஒரு பெரிய சுறா மீன் போல் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த சுறா மீனையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆல் க்ளோரி டு காட், ஆல் க்ளோரி டு காட். உமக்கே நாங்கள் சகல மகிமையை செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் சத்துருக்கள் சகல வல்லமை மேற்கொள்ள நம்ம அதிகாரம் கொடுத்துருக்கிறோமே. அவங்க நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் புது பலன் அடைவோம். நம்மளுக்கு எதிரான சகல வல்லமை மேற்கொண்டு தேவன் நம்மளுக்கு புது பலன் அடைய தேவ கிருபை. ஆமென். இன்னைக்கு நம்ம அந்த வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவனோட சகல வல்லமை முறியடிக்கிறதான வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தருக்கு நாம் காத்திருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்காக யாவும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருந்து இந்த பலனடைந்து சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொடுமா. இந்த பாடல் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். நீ ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். நீ ஜெய கொடி ஏற்றிடுவாய்.
வாய் சேர்ந்து பாருமா. புது பலன், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் சொல்லுமா. புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, யோபு 41 அதிகாரம் மூலமாக உம்முடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும்படியாக பெரிய காரியங்களை செய்வீராக. இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 41 அதிகாரம் 10 வசனம் மற்றும் 11 வசனம். அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட சர்வ வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் எப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன், அவர் எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. யோபு தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து தேவனிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோபுவிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு யோபுவிடம் பதில் இல்லை. ஏனென்றால் அவரே சர்வ வல்லவர் இருக்கிறார், அவரே பராக்கிரமசாலியாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில கூட நாமே ஒப்பிட்டு பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகளை குறித்து நாம் பெரிதாக நினைக்கிறோம். ஆயினும் நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி என்பதை நாம் மறந்து போய் அநேக நாட்கள் நாம் காணப்படுகிறோம். இப்பொழுதும் நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிறுத்தியதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு நான் ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று நான் ஓடின நாட்கள் உண்டு. சபைக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் ஆலயத்தில் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணால் போதும், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கடந்து வரும் என்று நான் ஏந்தி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆயினும் அப்படிப்பட்ட நாட்களில் நான் நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி குறைவுகளோடு காணப்பட்டேன். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வசனம் என்னோடு இடைப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. நான் உலகத்தின் காரியங்களை குறித்து, உலக பிரச்சனைகளை பெரிதாக நினைத்து சர்வ வல்லவரை மறந்து நான் உலகத்தின் பின்னால் போன நாட்களில் எனக்கு கிடைக்காத சமாதானமும் நிறைவும் என் தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து வரும் பொழுதும் ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கும் பொழுதும் ஆண்டவர் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றினார். என் சமாதான குறைவுகள் எல்லாம் கர்த்தர் இயேசுக்குள் நிறைவாய் மாற்றினார். இப்பொழுதும் நம்முடைய பிரச்சனைகள் நம் கண் முன்பாக அது பெரிய மலையாக தோன்றலாம், ஆனால் அது தேவனுடைய கரத்தில் ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த லிவியா தான் முன்பாக எப்படி இரும்பு ஒரு வைக்கோலும் வெண்கலம் ஒரு உலர்ந்த மரத்தை போல காணப்படுகிறதோ, அதை படைத்த நம் தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்மை நாமே நாம் தேவனிடத்தில் அப்பு கொடுப்போம். நாம் முன்பதாக கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் யோபுவை போல பிரச்சனைகள் காணப்படலாம். ஏனென்றால் நம் ஒவ்வொருவரை இருதயத்துக்குள்ள பிரச்சனைகளை பெரிதாக பேசிக் கொண்டிருப்போம். இப்பொழுது நம்முடைய சர்வ வல்லவரிடம் நம் இருதயத்தை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரங்களை நம்முடைய பிரச்சனைகளை அர்ப்பணிப்போம். அவருடைய கண்களுக்கு முன்பாக இவையெல்லாம் ஒரு தூசியை போல காணப்படும். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் தேவனுடைய கரத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா?
அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. கரங்களை வைத்து சொல்லி பெரியவர், நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. இயேசுவே, உம்மை போல யாருமில்லை, நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. இயேசுவே, உம்மை போல யாருமில்லை. இயேசுவே, உம்மை போல யாருமில்லை. இயேசுவே, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. இயேசுவே, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. ஓரி தரா மோரி ரே 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 ரே. ஓரி அபியானவரே, பாவப்படி மகிமைக்கு நன்றி 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 நன்றி. அப்பா, இந்த வேளை எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் பிரச்சனைகள் பெரிதாக பார்த்து கொண்டிருந்தோமே ஆண்டவரே, நீர் அதைவிட பெரியவராய் இருக்கிறதை நாங்கள் மறந்தோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாக மன்னிப்பீராகப்பா. அப்பா, நீர் சர்வ வல்லவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மகிமை உள்ளவர் ஆண்டவரே. ஆதியும் மந்தமும் ஆன என் தேவனே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிற டாடி. அப்பா, இப்பொழுதும் அப்பா, எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் எங்கள் மத்தியில் இருக்கிற நீர் பெரியவர் டாடி. அப்பா, எங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்காக உமக்கு நன்றி. அப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற என் தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில அப்பா உம்முடைய சத்துவத்தை எங்களுக்கு தருவீராக. ஓ ஷபரபாந்தரபா கரபரபா ஓரிலரதரை வாந்தர போரியக்கர பரபோதர போதல ரியாந்தர போஷபரபா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். ஓ ஷபரபரபந்தரபா கரபரபரபரபா ஓரிதரரரரரரரர. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, இந்த வேளையில எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நீர் பெரியவர் டாடி, நீர் மாத்திரமே பெரியவர் தகப்பனே. எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில இனி எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பெரிதாக எண்ண மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகத்துவம் உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. பலப்படுத்தி பாதுகாத்து நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம்.
மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்யலாம். நம்முடைய கரங்களை நம் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் நம் பிரச்சனைகளை விட நம் தேவனாகிய கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய நாமம் நம் இருதயத்தில் பெரியதாக காணப்பட வேண்டும் என்று இப்பொழுதும் நாம் தேவனிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம் இருதயத்தில் நம் கரங்களை வைத்து நாம் சொல்வதை நாம் திரும்ப சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவர், அவர் பராக்கிரமசாலி, என் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் என் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.